ஓகே, இப்போ லாஸ்டா பர்முடேஷன் பார்த்தோம். இப்போ காம்பினேஷன் பார்க்க போறோம். வாட் இஸ் காம்பினேஷன்? காம்பினேஷன் காம்பினேஷன்ஸ் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி என்ன? இப்ப நம்ம லாஸ்டா பர்முடேஷன் அப்படின்னு பார்த்ததுல நம்ம என்ன பண்ணோம்? ஆர்டர் பண்ணோம். டிஃப்ரெண்டான ஆர்டர் செலக்ட் மட்டும் பண்ணல, ஆர்டர் பண்ணணும். இப்ப இப்ப என்ன பண்ண, ஏ பி 2 பேர் இருக்காங்க, இல்ல சி 3 பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேர்த்த யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணணும். எத்தனை வழி இருக்குது? செலக்ட் பண்ண போறோம். எதுக்கு? ஒரு கிளாஸ் சாரி ஒரு லீடரா 3 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு 3 பேரு சிஎம் போஸ்டுக்கு நாமினேட் ஆயிருக்காங்கன்னா 3 பேர்த்துல ஏ பி சி யாரை சூஸ் பண்றதுன்னா ஏவா இருக்கலாம், இல்ல பியா இருக்கலாம், இல்லாட்டி சியா இருக்கலாம். சரிங்களா? அப்ப இல்லாட்டினா 2 பேராச்சும் ஒரு டேர்ம்ல 2 பேர் இருக்குன்னா ஏபியா இருக்கலாம், இல்லாட்டி பிஏ இருக்க முடியாது. ரெண்டுமே ஒண்ணுதான். ஏபி ஏபி பிசி அடுத்து சிஏ. ஏபி ஒன்னு, பிசி ஒன்னு, அடுத்து சிஏ ஒன்னு. 3மே டிஃபரெண்ட் செலக்ஷன். இது ஏபிய பிஏ எழுதலாம், பிசிய சிஏன்னு எழுதலாம், சிபின்னு எழுதலாம், சிஏவை ஏசின்னு எழுதலாம். பட் பெர்முடேஷன்ல இது வந்து இந்த ஆர்டர் இருக்கும். ஆனா காம்பினேஷன்ல இருக்காது. காம்பினேஷன்ல பெஸ்டா செலக்ட் பண்றது மட்டும்தான். டிஃபரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டா நம்ம பார்க்க போறது இல்ல. நம்ம பார்க்க போறது இல்ல. சோ அததான் நம்ம இதை பார்த்துக்கிறோம். அப்ப காம்பினேஷன்ல ஒன்லி செலக்ஷன் மட்டும் தான் நம்ம நடத்துவோம். செலக்ஷன் combination only selection is made, whereas permutation not only selection is made, also arrangement in a different order, also arrangement made in permutation. But in the case of combination will not happen. So only selection is made in permutation. Combination selection is made in a different order. Arrangement in a defined manner will not happen, but permutation la nadakum. Different order selection வந்து நம்ம different order arrangement வந்து பண்ண போறது இல்ல. அரேஞ்ச்மெண்ட் டிஃபரெண்ட் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ண போறது இல்ல. இதுல பர்முடேஷன்ல மட்டும் தான் பண்ணுவோம், இதுல பண்ண மாட்டோம். சரிங்களா? ரைட். அப்ப காம்பினேஷன் அப்படின்னா செலக்டட் ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆர்டரா இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டோம், டிஃப்ரெண்ட் ஆர்டர்ல இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். அத பர்முடேஷன்ல மட்டும் தான் பார்ப்போம். அப்ப ஆர்டரிங்கிறது பர்முடேஷன்ல தான் எசென்சியல். இதுல வந்து செலக்ஷன் தான் நமக்கு காம்பினேஷன்ல எசென்சியல். சரிங்களா? அப்ப பார்த்தோம்னா இப்ப வந்து ஒரு காம்பினேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பினேஷன் சொல்றோம். இப்போ பாருங்க, ஏபிசி இத எப்படி எழுதலாம்? நான் சொன்ன மாதிரி ஏபிசி, அடுத்தது என்ன, ஏபிசி பிசிஏ சிஏபி 3 விதமா எழுதியிருக்கோம். இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்க. சிபிஏன்னு கூட சொல்லலாம், இல்ல ஏசிபின்னு சொல்லலாம், இல்ல பிஏசின்னு. இப்படி நம்ம டிஃப்ரெண்டா அரேஞ்ச் பண்ணலாம். டிஃபரெண்ட் கைண்ட்ஸா நம்ம என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட் நம்ம பெர்முடேஷன்ல தான் பார்ப்போம், காம்பினேஷன்ல இது மட்டும் தான் பார்ப்போம். ஏன்னா இதோட ரிவர்ஸ் ஃபார்ம் தானே. இந்த எலமெண்ட் ஐடென்டிட்டி வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது மாதிரி. சரி, 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் டைம்ல. ஓகே, இப்ப காம்பினேஷன்ல என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், சில ஃபார்முலாவோட ட்ரிக்ஸ் என்னன்றதெல்லாம் பார்ப்போம். காம்பினேஷனை சிம்பிளா நம்ம என்ன பண்ணுவோம், என்சிஆர்னு டினோட் பண்றோம். என்சிஆர் ரைட். இப்ப இதை இரேஸ் பண்ணிடலாம் ஃபுல்லா. காம்பினேஷனை என்சிஆர் அப்படின்னு டினோட் பண்ணிட்டா n ஃபேக்டோரியல் அப்பான் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்டு ஆர் ஃபேக்டோரியல். பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ இதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை இதுல என்னென்ன விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த என்சிஆரை நம்ம என்ன பண்ணலாம், என்சி n மைனஸ் ஆர்னு சொன்னாலும் அது எதுக்கு ஈக்குவல், இதுக்கு தான் ஈக்குவல், என்சிஆருக்கு தான் ஈக்குவல், என்சிஆருக்கு தான் ஈக்குவல். புரிஞ்சுச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம
இங்க 15, இங்க சி, இங்க 25 அப்படின்னா which is equal to என்னது 15 c 25 minus 15, 25 minus 15 என்ன வரும் n, சாரி இது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்னா nc n மைனஸ் r யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? அண்ட் இங்க வந்து நம்ம இங்க இங்க பெரிய நம்பர் சின்ன நம்பர் போட்டோம். ஸோ அதனால இதை எப்படி எழுத முடியாது. ஸோ இங்க 25 போட்டுக்கோங்க, இங்க 15 போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்பதான் நம்ம இந்த ஃபார்முலா அடாப்ட் பண்ண முடியும். 25 15 25 15 என்ன பண்ணலாம்? 25 minus 15, 25 minus 15 இப்போ என்ன வரும்? 25c 15 minus பண்ணா 25c 10. அப்ப 25c 15 நாலும் 25c 10 நாலும் நமக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். எந்த ப்ராப்பர்ட்டி படி? this is nc n minus n factorial n minus r factorial. nc r எப்படி எழுதலாம்? nc n minus r எழுதலாம். nc n minus r இந்த ஃபேக்டர் இந்த ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த குழப்பம் இல்லைல்ல? ரைட். ஓகே. அப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்ப ஒரு இதுல சின்ன ஒரு இதுல என்னன்னா 20 இங்க வந்து ஒரு விஷயமா அதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம். இத வந்து 30c29 இப்படி இருக்கு, 30c29 இப்படி இருக்கு. இதுனா என்ன ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. என்ன பண்ணலாம்? 30 minus 29 இதுவும் ஒண்ணுதானே. ஏன்னா ஃபார்மேட் nc n minus r யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்ப யூஸ் பண்ணும் போது என்ன அது 30c1. சரிங்களா? அப்ப நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப நமக்கு NCR ஃபார்முலா என்ன? NCR equal to n factorial divided by n minus r factorial into r factorial. அப்ப இங்க n-க்கு பதில் என்ன இருக்கு? n is equal to 30, r is equal to 1. அப்ப நம்ம put up பண்ணலாம். So 30 factorial upon 30 minus 1 factorial into 1 factorial. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 29 factorial, இங்க வந்து 30 factorial, கீழே 29 factorial, 1 factorial. 1 factorial is equal to 1 தான். 0 factorialனாலும் 1 தான். 0 factorialனாலும் 1 தான். அப்ப 39 எப்படி எழுதலாம்? இங்க 30 into 29 into அப்படியே up to 1 factorial போடலாம். கீழே 29 into 28 into up to 1 factorial போடலாம் into 1. ஸோ அப்போ என்ன வரும்னா இங்க இங்க இருக்கிற அப்படியே 29 அப்படியே கட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே கீழையும் மேலையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இங்கே மல்டிப்ளைல தானே இருக்கு, கேன்சல் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ எனக்கு இதையும் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். ஆன்சர் என்ன வருது? ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்து 30 தான் வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 30 ஆன்சர். அப்ப என்ன தெரியுது அப்படின்னா சிம்பிளா இப்போ 100c99 அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 100 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சரி. இப்ப அடுத்தது என்ன பார்க்கலாம்னு சொல்லி சொன்னா, இப்ப பாருங்க இந்த மாதிரி சின்ன அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன? NCS NCK எப்படி இருக்கு? ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம பார்க்கல இந்த ஈக்குவேஷன் இதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்தனால n வந்து இங்க n தான் இருக்கு, இங்க இருக்குது n, இதுவும் n தான் இருக்கு. அப்ப நோ ப்ராப்ளம். இங்க s இருக்கு, இங்க k இருக்கு. அப்படிங்கிற போது எந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவு பண்ணணும் அப்படின்னா, ஒன்னு s ஈக்குவல் டு கேவா இருக்கணும், ஒன்னு s ஈக்குவல் டு கேவா இருக்கு. இல்லாட்டினா s பிளஸ் k ஈக்குவல் டு n இருக்கும். இவ்வளவுதான். அப்படிங்கிற போது நம்ம என்ன எழுதிக்கலாம்? இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன பண்றேன்? NC7 is equal to NC4 அப்படின்னு எழுது. அப்ப 7 plus 4 equal to n.
நார்மலா புரிஞ்சுக்கோங்க. Actually, we can understand about n. 7 is not equal to 4. First condition obey பண்ணாது. So I have to go for second condition, s plus k equal to n. So 7 plus 4 equal to n means n equal to just 11. அப்ப I can find n value. So now I have n value. So I can easily find. So இப்ப என்ன பண்ணலாம், nங்கிறது என்ன 11 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அப்புறமா பாருங்க அடுத்த ப்ராப்பர்ட்டி சில விஷயங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப NCR plus NCR minus 1 which is equal to n plus 1 CR. ஸோ இது ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இதை இப்படி ரெண்டையும் வந்துச்சுன்னா இப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். நம்ம இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா காம்பினேஷன்ஸ், the sum of these two combination which is equal to n plus 1 CR அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதை ப்ரூவ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ போர்டு எக்ஸாம் மாதிரி இதை ப்ரூவ் டெரைவேஷன்ஸ் என்ன நம்ம கேட்க போறதில்ல. ஜஸ்ட் we are interested to know the basic property of combination. Clear? Okay. Next பாருங்க. ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒன் வந்து சாரி என் வந்து ஆர் வந்து ஆரை எடுத்துக்கலாம். இந்த ஆர் வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும்னா ஒன்னை விட கிரேட்டராக இருக்கணும், இல்லை என்னை விட கம்மியாக இருக்கணும். ஸோ இப்படி தான் இருக்கணும். இந்த என் எப்பவுமே ஒன்னை விட, இந்த ஆர் எண்ணுக்கும் உள்ள ரிலேஷன். நம்ம முன்னாடி நம்ம தப்பா போட்டோம்ல, இங்க அதிக நம்பர் போட்டோம், இங்க கம்மியா நம்பர் போட்டோம். ஸோ அப்படி போடக்கூடாது இல்லையா? ஸோ எப்பவுமே இந்த கண்டிஷன் இருக்கும். சரி சரி, இது மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரூஃப் மாதிரி இப்பவும் சில ப்ரூஃபை பார்ப்போம். என்னன்னா இந்த கண்டிஷன் இருக்கையில NCR எழுதிட்டோம்னா n டிவைடட் பை ஆர் போட்டுக்கோங்க இன்டு n minus 1 C R minus 1. சரிங்களா? அப்ப இங்க இந்த பிக் என் சி ஆர் அப்படின்னா பாத்துங்க இப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, n மைனஸ் 1 சி ஆர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. எதால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, இதை இன்ட் பண்ணிருக்காங்க n பை ஆர். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்புறமா என்ன சொல்ல போனா இதே ரூல் தான் இங்கேயும். இந்த n என்ன வரணும், n மைனஸ் 1 எப்பவுமே கிரேட்டரா இருக்கணும், r மைனஸ் 1 ஸ்மாலரா இருக்கணும். எந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும், இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்ப என்னங்கிற இடத்துல சம்திங் இருக்கும், அது வந்து எப்பவுமே கிரேட்டரா இருக்கும் ஆரை விட. ஸோ ஈக்குவலா கூட இருக்கலாம், அப்ப ஒன்னை விட அதிகமாக தான் இருக்கணும். கிளியர்? ஸோ தோஸ் ஆர் கண்டிஷன் வி மஸ்ட் ரிமெம்பர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாருங்க, ஒரு இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா n போட்டுக்கோங்க. இங்க சிக்கு மேல n மைனஸ் 1 போட்டுக்கலாம், இங்க r மைனஸ் 1. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃப் வந்து நம்ம பண்ண போறது இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னா நம்மளால சில கணக்கை நம்ம ஈஸியா டேலி பண்ண முடியும். அதனால NCR மைனஸ் 1. இங்க என்ன பண்ணிருக்கோம், இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிருக்கோம். இந்த பண்ணிட்டு கீழே r மைனஸ் 1 அப்படியே போட்டுருக்கோம். n மைனஸ் ஆர், இந்த n மைனஸ் ஆர் பிளஸ் 1 போட்டிருக்கோம். சரிங்களா? இங்க இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எண்ணுங்கிறது சி மாதிரி இருக்கு, இங்க வந்து அப்பர் பொசிஷன் இருக்கு, இது கீழே டவுன் பொசிஷன் இருக்கு. சிக்கு மேல சி கீழே தெரியும்ல நமக்கு, NCRன்னு போடுவோம்ல. ஸோ இந்த மாதிரி இங்க இருக்கு இந்த போர்ஷன், இது கீழே. ஸோ அதை பொசிஷனை கரெக்டாக எழுதுங்க, அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்னங்கிறது எக்ஸாக்ட் சிக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு இது விஷயம் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா இதை வந்து என்ன சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 18 17 சி, இங்க என்ன வருது, ஒரு இங்க ஆர் மைனஸ் 1னா சம்திங் லைக் 10ன்னு போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க ஆர் என்ன, என் என்ன, இது என்னன்னு சொல்லலாம். ஸோ n ஈக்குவல் டு 18, அப்ப ஆர் ஈக்குவல் டு 9 வருது. பாருங்க, இதை போட்டீங்கன்னா இப்ப இது இப்படி இதை ஃபார்ம் பண்ணலாம்னா 18 இன்டூ 17 சி
10 இஸ் ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக 18, ஆறுக்கு பதிலாக 9 ப்ளஸ் 1, இங்கே மேலே n வந்து 18, கீழே சி வந்து சி, ஆர் வந்து 9 மைனஸ் 1 சுத்தமா ஆரோட வேல்யூ 9மா. அப்பதான் 10 போட்டா 1 மைனஸ் ஆகி 9 வரும். 10ங்க ஆர் மைனஸ் 1 எடுத்துக்கலாம். ஆர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 10. Yes, 10. Oh, right. Which is equal to 10 சொன்னா R equal to 11. Yes. R ஓட வேல்யூ 11. Yes, good ma. R ஓட வேல்யூ 11. அப்ப 11 போட்டோம்னா ஓகே இங்க 11 போட்டுக்கலாம். So n minus 1 இங்க 11 minus 1 போடும். அப்பதான் சரியா வரும். 10 போட்டோம்னா இதை அப்படியே இது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நமக்கு இந்த ஃபார்ம் கிடைக்குது. ரொம்ப ஈஸியா புரிஞ்சாச்சு. வெரி குட், சூப்பர். இப்ப நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு சொன்ன மாதிரி ஒரு சம் போலாம். ஒரு சம் பார்ப்போம். if NC15 is equal to NC8, find the value of NC21. சரிங்களா? ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், இதை ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. NC15 equal to NC8 ன்னு கொடுத்துட்டாங்க. 15 not is equal to 8. அப்ப என்ன பண்ணும், 15ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா nக்கு ஈக்குவல். முன்னாடியே அந்த ப்ராப்பர்ட்டியில பார்த்துட்டோம். அப்ப n equal to 23. we have clearly n equal to 23. then நம்ம என்ன பண்ணலாம், NC21 is equal to என்ன பண்ணலாம்னா n நம்ம 23 கண்டுபிடிச்சிட்டோம்னா 23 போட்டுட்டு C21 போட்டுக்கலாம். இதையே நம்ம என்ன பண்ணலாம், இது பிகர் நம்பர், இது கொஞ்சம் அப்ரோச்சபிளா இருக்கனால இதை கம்மி பண்ணலாம். சிம்பிளா மாத்துறதுக்காக என்ன பண்ண போறேன், 23 கொஞ்சம் அப்பர்ல போடணும். 23C23 மைனஸ் 21. அப்ப நமக்கு என்ன ஆகுது, ஒரு ரெடியூஸ்டு பேட்டர்ன் கிடைக்குது. ரெடியூஸ்டு பேட்டர்ன் என்னது, 23C2 கிடைக்குது. அப்ப 23C2னா ரொம்ப ஈஸி தானே. 23C2னா ரொம்ப ஈஸி. எப்படி ரொம்ப ஈஸி, நமக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். முன்னாடி சொன்ன ஃபார்முலாவை, என்ன ஃபார்முலா, இதை நமக்கு பேசிக்கா நம்ம சால்வ் பண்ண முடியும். ஆனா நம்ம ஃபார்முலா மெத்தட் இதை பண்ணி பார்ப்போமா, n/r இன்டூ n-1 C r-1. இந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதாவது NCR எப்படி எழுதலாம்ல. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணால இங்கே n-க்கு பதிலாக 23 போட்டுக்கோங்க, r equal to 2 போட்டுக்கலாம். ஸோ I can easily using this formula we can find the answer for NCR. So what is n23 upon 2 which is equal into what is C which is n-1 னா 22 C, r-1 னா r, what is r, r வந்து 2, இங்க r-1 இங்க 1 வந்துடும். வெரி ஈஸி. அப்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அப்ப நம்ம ஈஸியா நம்ம n-க்கு வந்து இந்த ஃபார்மேட்டா இருக்கு. n வந்து 21. அப்ப எவ்வளவு ஆன்சர் வருது, 23/2. ஆன்சர் வந்து 21 வரதா. ஓகே, எஸ், 23/2. இங்க வந்து 22 வரணும். ஒரு நிமிஷம், இங்க 22 தான் வரும்.
கொஞ்சம் 23 வரும். வருமா ஆன்சர் வருமா? NCR n by r n minus 1 n minus 1 okay. Okay. Then what is 20 எப்படின்னா 22 வருது. 23 by 2 into 22. Answer okay 11 23 into 11 which is equal to 253. Answer correct மா. இப்படி போட்டுடலாம். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட்டோம். இல்லைன்னா நம்ம ஈஸி தான். 23 2னா நம்ம பண்ணலாம் 20 n ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இந்த ஆர் ஃபேக்டோரியல் அப்படி நம்ம போடலாம். சரி, நம்ம நேரத்து அந்த மாதிரி எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாருங்க 10cx 10cx plus 4 இதோட ஆன்சர் எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு தான் தெரியுமே. n ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்னது எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 10 அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ நமக்கு 2x plus 4 equal to 10. That is 10 minus 4 upon 2x. X is equal to what? There is x is equal to 10 minus 1 6 upon 2 which is equal to 3. So நான் எனக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு x. கரெக்டான ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சில சம்ஸ் எவாலுவேட் பண்ணலாம். எவாலுவேட் பண்றது இப்ப 10c சிம்பிளா பார்க்கலாம். 8 10c n factorial n minus r factorial n minus r 10 minus 8 10 minus 8 னா 2 வரும் 2 factorial. ஸோ இதை வந்து இப்படி எழுதலாம். எழுதியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், ஃபார்முலா யூஸ் பண்ண மாதிரி n by r n minus n minus 1 c r minus 1 இப்படி வச்சுக்கலாம். இப்போ n by r னா 10 by 2 9c1 9c1 னா 9 தானே. 10 by 2 into 9c1 9. So what is that? Actually very easy. So 9 by 1 10 by 2 above 5 into 9 which is 5 9s are 45. Answer 5 9s are 45. பாருங்க, இது மாதிரி மத்தது ஈஸியா போட முடியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 c 998. அப்ப 1000 upon 2 into 1000 minus 1 999 c r minus 1 என்ன வரும்? n minus 1 n minus 1 n வந்து ஓகே r வந்து 2. இங்க சாரி தப்பா போட்டுருக்கோம். எவ்வளவு தூரம் போட்டாச்சு அதை நம்ம இப்படி மாத்திக்கலாம். ஸோ இத n-னா 1000 n minus r தானே. அப்ப c2க்கு மாத்திக்கும். இதை அப்படியே இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதுக்கு மாத்திக்கும். அப்ப இங்க r வந்து 2ன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப இப்படி இத இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். n by r 1000 c 998 n factorial c n minus r factorial யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கோம். அப்ப இது வந்து இதுக்கு ஈக்குவல் தான். ஸோ இதை நான் என்ன பண்றேன், n by r டாட் n minus 1 r minus 1 r minus 1 2 minus 1 1 வரும். ஸோ இப்போ 500 இங்க என்ன நம்பர் வருது, இங்க 1 வருதுன்னா அப்படியே அந்த நம்பர் அப்படியே வந்துடுவாங்க. சாரி, இங்க 2 வராது ஏன்னா பண்ணியாச்சு. 500 into 999 இது எப்படி மல்டிப்ளை பண்ணது? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க,
500 100 இதே பண்ணிக்கலாம், 1000 போட்டுக்கலாம், இப்படியே போட்டுக்கலாம். இதை நம்ம இப்படி எழுத வேணாம், ஏன்னா மல்டிப்ளை பண்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால இப்படி பண்ணிட்டு பை 2 போட்டுக்கலாம். 500 எப்படி போட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் மேல நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 999000. இப்போ 2 டிவைட் பண்றேன், ரொம்ப ஈஸி. இப்போ 2 டிவைட் பண்ணா ஈஸி. அப்ப அது மாதிரி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 200னா 4 டைம்ஸ் 8, இங்க 9 டைம்ஸ் 18, திருப்பி 9 டைம்ஸ் 18, திருப்பி 5 டைம்ஸ், அப்புறமேட்டு 2 0. ஆன்சர் கிடைச்சிருச்சு. சரிங்களா? ரைட். இப்ப NPR equal to permutation 720 and NCR equal to 120 இப்படி இருக்குதுன்னா just find what is R. to find, அப்ப என்ன பண்ணலாம், I know the relation between NCR and NPR. NCR which is nothing but which is equal to NPR divided by R factorial. Very important relation. NCR which is equal to NPR divided by, so n என்னது கொஞ்சம் மேல போடுங்க, NPR divided by R factorial. எனக்கு இது தெரியறனால I can easily solve this sum. Easy to work. To find the answer very easy. So நான் என்ன பண்ண போறேன், so I have to rewrite as using this format. NCR what 120. Instead of the place NCR we put 120. And what is NPR? NPR is given as 720 upon what is R? R is very simple, we need to find out. Here R factorial only. So R factorial is which is R factorial. இங்க division இருக்கு, இங்க போனா multiply. அப்ப 120 கிட்ட வந்தா divide. So 720 upon 120. அப்ப reduce பண்ணா என்ன வருது, 120 5 தடவை 500 வருது, அப்புறம் 5 தடவை 500 வருது, 6 தடவை 600 வருது, 620 வந்து 120 வருது. அப்ப எக்ஸாக்டா 6 டைம்ஸால 6 டைம்ஸ் வருது. அப்போ R factorial which is equal to 6னா நம்ம என்ன சொல்லலாம், 6 வரதுக்கு எதை மல்டிப்ளை பண்ணா 6, 1 into 2 into 3, that is 6 which is equal to 3 factorial. சரிதானே? அப்ப R factorial பதிலா நான் இங்க Rங்கிறதுக்கு பதிலா 3 factorial போடலாம். அப்ப R factorial equal to 3 factorial னா R equal to 3 தானே ஆன்சர். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிருச்சு. சரிங்களா? ரைட். சரி, இப்ப என்ன நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இப்ப ஒரு ரேஷியோல காம்பினேஷன் இருக்கு. ரேஷியோல காம்பினேஷன் இருக்குன்னா ஈவன்ல எப்படி இருக்குதுன்னா 2NC3 is NC3 is equal to 11:1 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப find n value. n value தான் find பண்ண போறோம். இப்ப இந்த மாடல், இந்த ரேஷியோ இருக்குல்ல, this is the given ratio which is equal to this ratio 11:1. so அதனால I can formulate the equation. So because given one is very clear, so I make a equation form. Without making equation we cannot solve. So equation gives meaning, 2NC3 divided by NC3 which is equal to 11/1. so அந்த கீவேர்டை வச்சு ரேஷியோல இருக்கு, இது வந்து இந்த ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஈக்குவேட் பண்ணலன்னா ஈக்குவேட் பண்ண முடியாது. அப்ப ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். NCRனா என்னன்னு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுவோம்.
பாருங்க பேசிக் ஃபார்முலா 2n ஃபேக்டோரியல் பை 2n மைனஸ் ஆர்னா 3 ஃபேக்டோரியல் இன்டூ 3 ஃபேக்டோரியல். அப்படியே கீழே டிவிஷன் இருக்குல்ல, ரெசிப்ரோக்கல் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்படியே எழுதுவோம்ல n ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இங்கே கொடுத்துருக்கிறத எழுதுவோம்ல n ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எழுதுவோம்ல, அதை வந்து இங்கே டிவிஷன் போட்டு எழுதணும். இந்த டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணாதனால நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதனால நான் அப்படி போட்டுக்கிறேன். அப்போ பாருங்க இங்கே என்ன பண்ணலாம், n மைனஸ் 3 ஃபேக்டோரியல் into 3 factorial n minus r factorial into r factorial divided by நான் n factorial நான் அப்படியே ரிவர்ஸ்ல போடுறேன். n factorial divided by n minus r factorial into r factorial போடுவோம்னா அதை ரிவர்ஸ்ல எழுதிருக்கு, which is equal to 11 upon 1. ஸோ அப்போ இங்கே இது பண்ணிக்கலாம், என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். n minus 3 factorial போடணும். அப்ப 2n factorial n minus 3 factorial 3 factorial whole divided by 2n minus 3 factorial 3 factorial. அழகா 3 factorial மட்டும் எடுத்துடலாம், மீதி இருக்கிறத பார்த்துடலாம். 11/1. அப்ப இங்க 2n minus 1 n minus 1 எப்படி இருக்கு, n minus 3 factorial 2n minus இத நம்ம எழுதலாம். ஏன்னா 2n அப்புறம் 2n minus 1 factorial 2n minus 2 2n minus 3 அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, அதனால இப்படி போட்டுக்கலாம். போயிட்டே இருக்கலாம், ஃபேக்டரியோட போட்டு இப்படி முடிச்சுக்கலாம். ரிமைனிங் ஒன்று இருக்கு n minus 3 factorial. கீழே என்ன இருக்கு, 2n minus 3 factorial இருக்கு. அப்ப அழகா இதை மட்டும் கார்னர் பண்ணி தூக்கிடலாம், இதையும் இதையும் கேன்சல் அவுட். அப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் ஈக்குவேஷன் தானா, ஈக்குவேஷன் மீதி பாதி எழுதிடலாம். ரிமைனிங் திங்ஸ் should be written 1. ஸோ பாருங்க, ஸோ இந்த ஈக்குவேஷன் ரீரைட் பண்ண முடியும். 2n வேற என்ன இருக்கு, 2n minus 1 2n minus 2 இருக்கு. சரிங்களா, 2n minus 2 வரை இருக்கு. whole divided by whole divided by 3 factorial எல்லாம் அடிச்சாச்சு. ஸோ இதுதான் இருக்கு. சரியா போட்டுக்கோமா, n factorial இங்க இருக்கு, n factorial எடுத்துட்டோமா, எஸ் இங்க இருக்கிற n factorial நம்ம போடணும், இங்க இருக்கு போட விட்டாச்சு. n minus 3 factorial divided by n factorial which is equal to 11/1. அப்ப n minus 3ங்கிறது இங்க ஈஸியா பண்ணிக்கலாம். 2n minus 1 2n minus 2 இங்க n minus 3 factorial, இத n minus 1 factorial n minus 1 n minus 2 n minus 3 factorial இதை நான் எழுதுறேன். இங்க இருக்கிறத நான் இப்படி 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 3 எழுதிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன கேன்சல் பண்ணலாம்னா, இதை ஈஸியாக கேன்சல் அவுட் பண்ணலாம். இங்க இருக்கிறதையும் இங்க இருக்கிறதையும் கேன்சல் அவுட் பண்ணலாம். இட் இஸ் ஈக்குவல் டு ரொம்ப ஈஸியா 11/1. இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் ஃபார்ம் வந்துருச்சு. அப்போ ரொம்ப இப்போ எக்ஸ்பெக்டட் ஃபார்ம் வந்துச்சு. எல்லாமே ஃபேக்டோரியல்ல ஒரு நார்மல் நம்பரை வச்சிருக்கு. இப்போ 2n minus 1 2n minus 2 whole divided by n into n n minus 1 n minus 2 இப்படி இருக்கு.
இதை நம்ம பாலினாமியல் மாத்தி கண்டுபிடிக்கணும்னா முடியாது. ஸோ வி கேனாட் அனலைஸ் திஸ் அஸ் அ பாலினாமியல். பட் வேற என்ன மெத்தட்ல பண்ணலாம்னு நம்ம யோசிக்கணும். வேற என்ன மெத்தட்ல நம்ம பண்ணலாம்னு யோசிக்கணும். ஸோ பார்க்கல இதுல 2 எடுக்கலாமா? எடுக்கலாம். நீங்க இதுல 2 எடுக்கலாம். காமனா இதுல 2 எடுக்கலாம், 2 எடுக்கலாம். அப்ப 2 எடுத்துட்டா இதுல ஒரு 2 எடுக்கலாம், இதுல ஒரு 2 எடுக்கலாம். எடுத்துட்டா 2 பவர் இங்க இங்க இருக்குது. இந்த இதுல மட்டும் 2 எடுப்போம். 2n இன்டூ 4 எடுத்துட்டோம்னா இப்போ 2 எடுத்துட்டோம்னா இங்கே வராது. இங்க ஒரே ஒரு 2 மட்டும் எடுப்போம். இங்க இருக்கிற 2 மட்டும் எடுப்போம். இந்த இடத்துலயும் இந்த இடத்துல இருக்கிற 2 காமனா எடுத்துட்டோம்னா இதை 4 எழுதிக்கலாம். 4n இங்க 2n மைனஸ் 1 இங்க n மைனஸ் 1 எழுதலாம். ஏன்னா 2 இங்க 2 எடுத்துட்டேன் காமனா. ஹோல் டிவைடட் பை n மைனஸ் 1 சாரி n மைனஸ் 1 n மைனஸ் 2. ஸோ அப்புறமா நான் என்னால் இதை கேன்சல் அவுட் பண்ண முடியும். இட் இஸ் ஈக்குவல் டு 11/1. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 4n of 2n minus 1 divided by n into n minus 2. ஸோ அப்போ இங்கேயும் ஈஸியாக என்ன கேன்சல் அவுட் பண்ணலாம். இட் இஸ் ஈக்குவல் டு 11/1. ஸோ and now I have idea. ரொம்ப ஈஸியாக எனக்கு ஈஸி ஃபார்மில் வந்துருச்சு. 2n minus 1 whole divided by n minus 2 equal to 11/1. இப்போ ஈஸியான பாலினாமியல் ஃபார்ம் ஆகும். நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். பாலினாமியல் ஃபார்ம் ஆகுமா? இல்லை, எண்ணில் தான் இருக்கும். லீனியர் ஈக்குவேஷன் தான் இருக்கும். அப்போ 4 of 2n minus 4 equal to 11/1 into n minus 2. மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 4 உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை அங்கிட்டு கொண்டு போயிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு 4 8n minus 4 equal to 11n minus 22. அப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணோம்னா 8n 11n. அப்போ பிக்கர் சைடை கொண்டு போயிடலாம். 11nலேருந்து 8n ரிமூவ் பண்ணோம்னா 3n வருது. இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டு இதை இங்கிட்டு கொண்டு வரேன். 22 minus 4 அதோட 18 வருது. அப்போ n equal to 18/3. 6 3s are 18. n வந்து எக்ஸாக்டா 6ன்னு வருது. சரிங்களா? ரைட். ஸோ இப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போ நம்ம அடுத்தது ப்ராக்டிக்கல் சம்ஸு, அப்ளிகேஷன் சம்ஸு நம்ம என்னன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்ப்போம்னா பைனாமியல் தியரம் பார்ப்போம். பைனாமியல் தியரம் பார்ப்போம். இப்போ கிளாஸ் இது வந்து சில அப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஒரு கிளாஸ்ல ரொம்ப 32 பேர் இருக்காங்க. இன் a class there are 32 students. அப்ப நம்ம 32 students இருக்காங்க. number of students 32. number of students 32. So 4 students are to be selected for something competition. 4 students out of 30 students will be selected by the teacher. How many way can we do this? How many way can we do this? 4 students be selected. 4 students must be selected. How many way we can take? The job be done, we can take how many way? So required number of way we need to find இல்லையா? 32 பேர்த்துல 4 பேர்த்த தான் செலக்ட் பண்ணணும். 4 பேரும் அதை திருப்பி இதுல சேம் ஆர்டர்ல வரக்கூடாது. ஏன்னா காம்பினேஷன் இங்க வந்து 4 பேரும் 4 மூஞ்சி இருக்கணும். ஒரே மூஞ்சி 2ஆவதா இருக்காது. ஒரே இந்த நடத்துற இந்த டீச்சர் வந்து 2 டீச்சரா நடத்த முடியாது. நான் இங்கேயும் நடத்திட்டு இதே டைம்ல சேம் டைம்ல நான் டெல்லியிலையும் நடத்திட்டு இருக்க முடியாது. ஏன் என்னோட ஃபுல் இது நான் இன்னொன்னா இருக்க முடியாது. படத்துல தான் இருக்கும் ட்வைஸ். ஓகே, 32 C4
இதை விட இது ரொம்ப சின்னதா தான் இருக்கு. அதனால n ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் யூஸ் பண்ண வேண்டாம், சின்னதா தான் இருக்கு. அப்ப 32 நம்ம முன்னாடி போட்ட மாதிரி நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா நம்ம இப்படியும் சொல்லிக்கலாம், 28 ஃபேக்டோரியல் இன்டு 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஈஸியா சொல்லிக்கலாம். 4 மைனஸ் பண்ணா 28 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் ஈஸியா இப்படியும் நம்மளால நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே 32 ஃபேக்டோரியல், இங்கே இருக்கிற 32 ஃபேக்டோரியல் போட்டுக்கோ, 32 வந்து 4 மைனஸ் பண்ணால் 28 ஃபேக்டோரியல் போட்டுக்கோ. அப்போ என்னது n ஃபேக்டோரியல் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இந்த ஆர் ஃபேக்டோரியல், அதை தான் நான் சிம்பிளாக சொல்கிறேன், மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. இதில் NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ ஆர் ஃபேக்டோரியல், இதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க 38 ஃபேக்டோரியல் 38லேருந்து 32, 31, 30, 29, 28 ஃபேக்டோரியல், கீழே 28 ஃபேக்டோரியல் இன்டூ 4 ஃபேக்டோரியல்னா 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. அப்போ இந்த 28 ஃபேக்டோரியல் கேன்சல் அவுட் ஆயிடும், 28 ஃபேக்டோரியல் கேன்சல் அவுட் ஆயிடும். அப்போ மீதி என்ன இருக்கு, இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். மீதி என்ன 32 இன்டூ 31 இன்டூ 30 இன்டூ 29, கீழே வந்து 4 இன்ட்டு 3 12, 12 இன்ட்டு 24. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ரைட். 3 boys 3 girls. Are to be selected for something. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு இந்த 3 boys இருக்காங்க, 3 girls இருக்காங்க. இப்போ நம்ம இதுல இருந்து எனக்கு எவ்வளவு வேணும்னா 2 வேகன்சி இருக்குது, 2 வேகன்சி, ஒரு சம்திங் ஜாபை நான் என்ன பண்ணணும், ஃபில்ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், டூ கேண்டிடேட்ஸ் இது பண்ணுறதுக்கு நான் எப்படி இந்த 3 boys 3 girls இருந்து 2 கேண்டிடேட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணலான்னா, அப்போ 6C2 6 ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இந்த ஆர் ஃபேக்டோரியல், n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ எனக்கு 6 இன்டூ 5 இன்டூ 4 ஃபேக்டோரியல் ஹோல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல் 2 இன்டூ 1 என்ன பண்ணலாம், கேன்சல் அவுட் பண்ணலாம். அப்போ மேலே என்ன இருக்கும், 6 இன்டூ 5 தான் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 30 and 2 15 டைம்ஸ் என்ன பண்ணலாம், என்னால் சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? 15 டைம்ஸ் நான் அந்த பேர் எடுக்கலாம், இந்த பேர் எடுத்து 2 வேகன்சியை ஃபில் பண்ணலாம். இந்த 15 டைம்ஸ் அந்த பேரை செலெக்ஷன் வந்து 15 விதமாக நான் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகேம்மா. இனிமே மேக்ஸிமம் நம்ம இதை நம்ம அடுத்தடுத்த சம்ஸ் போடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.